ஹாய், இன்னைக்கு நம்ம வீட்டில் வாழைப்பூ வடை தாங்க செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது வந்து 100 கிராம் குழம்பு கடலைப்பருப்பு நான் 2 மணி நேரம் ஊற வச்சு மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன். இதோட என்ன போட்டேன்னா, ஒரு கை வாழைப்பூ, 2 மிளகா வத்தல், கொஞ்சம் சோம்பு, 2 பூண்டு, சால்ட், உப்பு போட்டு அரைச்சி வச்சுருக்கேங்க. இது வந்து அந்த ஊற வச்ச கடலைப்பருப்பில் 2 ஸ்பூன் எடுத்து வச்சுட்டேன். அதே மாதிரி 2 ஸ்பூன் வாழைப்பூ அதையும் எடுத்து நான் வச்சுட்டேங்க. இதெல்லாம் இப்போ மிக்ஸ் பண்ணணும். இதில் என்னென்ன பொருள் சேர்க்கலான்னு பார்க்கலாம் வாங்க. பெரிய வெங்காயம் 1 நறுக்கி வச்சுருக்கேன். இஞ்சி, பூண்டு, தேவையான அளவு கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள், ஒரு அரை ஸ்பூன் சோம்பு, ஒரு அரை ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இவ்வளோதாங்க. இது எல்லாத்தையும் இப்போ அந்த அரைச்ச விழுதில் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். இதெல்லாம் போட்டுட்டேன். எனக்கு வந்து வீடியோ எடுக்க ஆள் இல்லை, பையன் ஸ்கூலுக்கு போயிட்டான், நான் ஒரு ஆள் தான் இருக்கேன். இப்போ இதோட இந்த அரைச்ச விழுதையும் போட போகிறோம். போட்டாச்சு. இந்த அரைச்ச கடலைப்பருப்பு, வாழைப்பூ போட்டாச்சு. இந்த மிக்சிங்கோட ஒரு குழம்பு கரண்டி அளவு, நார்மல் கரண்டி அளவு பொரியல்ல மாவு சேர்த்துக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் கையை வச்சு மிக்ஸ் பண்ணணும். இப்போ பாருங்கள், கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பவுலுக்கு நீட்டாக மாற்றிட்டேன். இதிலேருந்து குட்டி குட்டி உருண்டையாக தட்டி போட்டுக்கலாம், உருண்டையாக போட்டுக்கலாம். உங்களுக்கு என்ன சைஸ் வடை தேவையோ நீங்கள் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். மிச்சம் இருந்தால் ஃப்ரிட்ஜில் வச்சு மறுநாள் கூட போட்டுக்கலாம். தேவைன்றப்ப எடுத்து போட்டுக்கலாம். இதுக்கு இப்போ நான் வந்து ஒரு 200 கிராம் கடலை எண்ணெய் காய வச்சுருக்கேன். பாருங்கள், எண்ணெய் காயலை. எண்ணெய் காஞ்சோடனே போட்டு காட்டுறேன், நீங்களும் பாருங்கள். லைட்டாக போட்டு பார்ப்போம் எண்ணெய் காஞ்சிருச்சான்னு. நல்லாவே காஞ்சிருச்சு. நான் வந்து இந்த அளவுக்கு சின்ன சைஸாக போட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள், எனக்கு தேவையான சைஸ் நான் போட்டுட்டேன். இப்போ பாருங்கள், வாழைப்பூ வடை ரெடி ஆயிடுச்சு. பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க எல்லாரும் வாழைப்பூ வடை சாப்பிட்லாம்.